எப்பவுமே நம்ம தக்காளி ரசம் வைப்போம். அது கூட 2 கேரட்ட கட் பண்ணிக்கலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம் போடுங்க. துவரம்பருப்பு ஒரு 1 1/2 ஸ்பூன் போடுங்க. ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடுங்க. நல்லா செவந்த உடனே கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க. கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டுக்கோங்க. நல்லா 2 பெரிய கேரட்டு. ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. பக்கத்தில் 2 மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பல் பூண்டு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு முழுசாக இருந்தாலும் ஓகே, பவுடர் இருந்தாலும் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போடுங்க. குக்கரை மூடி 2 சவுண்டு வைங்க. இந்த ரசம் வந்து புளியும் இல்லை, கறி மசாலா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், சூப்பு மாதிரியும் இல்லாமல், ரசம் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசைக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, குழந்தைங்க கோல்டு பிடிச்சிருக்க நேரத்துலையும் நார்மலாக இருக்கும்போதும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.